காலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆம் தேவ ஜனமே, பெற்றோராகிய நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். நாம் குடும்பத்தின் மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, வேலை செய்கிற இடத்திலே ஒரு பெரிய பொறுப்பிலே நீங்கள் இருந்தாலும் கூட, ஒரு பள்ளியிலே ஒரு கல்லூரியிலே நீங்கள் ஆசிரியர்களா இருந்தாலும் கூட, உங்கள் கைக்குள்ளான ஜனங்கள், உங்கள் கைக்குள்ளான மாணவர்களும் இதோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் தான். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், எத்தனை மரணங்கள், விபத்துகள், நாசமோசங்கள், தற்கொலைகள், இதோ தகாத திருமணங்கள், இதோ எல்லாவற்றையும் இந்த நாளிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தான் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை குறித்து சோர்வோடு இருக்கிறீர்களா? வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்துல இருக்கிற பிள்ளைகளை குறித்து, வேலை செய்கிறவர்களை குறித்து கவலையோடு கூட இருக்கிறீர்களா? நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். நான் எந்த இடத்தில் தகப்பனே இதோ உமக்கு பிரியமில்லாமல் நான் நடந்து கொள்ளுகிறேன், எந்த இடத்தில் நான் உமக்கு கோபத்தை மூட்டுகிறேன், ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து, நான் ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டபடியினால்தான் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், என்னுடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கிற நபர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் உங்கள் தவறை ஒத்துக்கொள்ளும் பொழுது, தேவ சமூகத்தில் சரணடைகிற பொழுது கர்த்தர் ஒரு அடைக்கலத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார், ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார், ஒரு கிருபையை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று நினைத்து விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உமக்கு பயப்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ராஜா தகப்பனே, உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் இருதயத்தில் நாங்கள் வைத்து உங்க வசனத்திற்கு நாங்கள் பயந்து நடக்க, பரிசுத்தமாய் வாழ, அது என்னுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தை ஒழுங்குபடுத்துகிறது என்பதை விசுவாசிக்க ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.